ஹாய் மக்களே, வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி கடை திறக்க முடியல, மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அதனால் அவசர அவசரமாக இருக்கிற பெண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போகணுங்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இதில் சின்ன டிப்ஸ் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து சுடிதார் ஒரு ப்ளவுஸுக்கு வந்து பைப்பிங் நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னம்னா, கைக்கு தனியாக நெக்குக்கு தனியாக வைக்கும்போது நமக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அதனால் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத தான் நம்ம யோசிப்போம். அதுக்கான ஸ்மால் டிப்ஸு இது யூஸ் ஆகணும்னா உபயோகப்படுத்திக்கோங்க. இப்போ பைப்பிங் வைக்கும்போது கைக்கு ஒரு தடவை அடிச்சுட்டு அப்புறம் மெல்லமாக அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ப்ளவுஸுக்கு நெக்குக்கு வைக்கிறது அப்படிங்கும்பொழுது ஒவ்வொரு இதுலேயும் வைக்கும்போது நமக்கு டைம் எடுத்துடும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னம்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸு ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி அந்த பட்டி ஊக்கு இதெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. நெக்கை வந்து கடைசியாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவை வந்து கடைசியாக இதோட ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கடைசியாக ஸ்லீவுக்கு வந்து பைப்பிங் வைக்கிறதுக்கு வாங்க. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி ஊக்கு ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிவிட்டு பைப்பிங்கை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவில் பைப்பிங் வைங்க. பைப்பிங் வச்சு அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக நெக்கில் கிராஸ் பீஸ் வச்சு நீங்கள் பைப்பிங் அடிக்கிறதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவ் ஆகும். சீக்கிரமாக உங்களுக்கு வந்து பைப்பிங்கே அடித்தாலும் உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸுக்கு அடிக்கிற அந்த டயத்துலேயே நீங்கள் வந்து பைப்பிங் ஒர்க்கையும் சேர்த்து உங்களால் பண்ண முடியும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் உபயோகப்படுத்திக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை.